அந்த அம்மாவை அந்த 75 நாட்கள் அப்படியே அப்போலோ ஹாஸ்பிட்டல் வச்சப்பெல்லாம் வாயை மூடிக்கிட்டு எல்லாம் மௌன ராகம் பண்ணீங்களே, மௌன கீதம் பண்ணீங்களே. நீங்களாம் உண்மையான அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தமா? ஒரு கலை உலகத்தில் இருந்து கௌதமி கொடுக்குறாங்க பேட்டி, கதறி கொடுக்க வேண்டாம் அதிமுக பேட்டி. எதுக்கு கட்டினீங்க கரை வேட்டி? நான் கேட்கிறேன், சசிகலா அம்மையாருக்கு ஒரு கவுன்சிலர் பதவி கூட அம்மா கொடுக்கல, நீங்க அந்த பதவி கொடுப்பீங்க? அப்பா அம்மாவுடைய ஆத்மாவை மீறின சக்தியா நீங்கெல்லாம்? ஸ்டாலினோட பன்னீர்செல்வம் சிரிச்சு பேசிட்டாரா? அஜிஜோ இவங்களுக்கு அப்படியே தாங்க முடியலையா, படுத்தா தூங்க முடியலையா? அம்மா மாதிரி போடுவீங்க கொண்ட. நான் கேட்கிறேன், மத்திய அரசை எதிர்த்து மாநில சுயாட்சின்னு அம்மா மாதிரி போட முடியுமா சண்டை? வாய்க்கிடியே பேசக்கூடிய சின்னம்மா அன்னைக்கு பேச வேண்டியதானே? இன்னைக்கு ஆட்சி அம்மா மறைந்து விட்டார் என்று பேசுறீங்க என்னம்மா? பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு கூட அதிமுக கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லையே. ஒன்லி த டீசர், இனிமேதான் ட்ரெய்லர் இருக்கு, வெயிட் அண்ட் see. அதிமுக ஒருவேளை சசிகலா அம்மையார் அவங்களுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வந்து விட்டால் என்ன ஆகுறது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க கையில் தராசு வச்சுக்கிட்டு போட்டிருக்காங்க எடை. அந்த எடை போட்டதுனால தான் எடப்பாடி. அந்த அம்மாவுக்கு, அந்த அம்மா வாழறதுக்கு எல்லாருமே அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ராகம்பாடி, கீதம்பாடி. ஆனாலும் அவர்கள் எல்லாம் சுதந்திரமாக பறக்கக்கூடிய வானம்பாடி. அவர்கள் எல்லாம் சசிகலா அம்மையாரின் புகழை பாடும் வானம்பாடி. அதனால இன்னைக்கு அவங்க இது தேர்ந்தெடுக்கிறது எடப்பாடி. ஆனால் அவங்க எடப்பாடியை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொன்னாக்கா இதை பற்றி சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய ஜனநாயக கடமையாற்றுகிறார்கள். ஆனால் ஒன்று, நீங்கள் யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டது யாரு, ஓட்டு வாங்கி கொடுத்தது யாரு? மறைந்துவிட்ட முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி பொன்மன செல்வி அம்மா. அங்கிட்ட அன்னைக்கு சொன்னேன், உங்களெல்லாம் என்ன சட்ட பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இதே தெய்வம் அம்மா அம்மான்னு சொன்னீங்களா? சும்மாவா? உங்களோட அம்மாவோட ஆத்மா உங்க அத்தனை பேரையும் மன்னிக்காதுன்னு, ஆண்டவருக்கே இது பொறுக்காதுன்னு, தர்மம் பார்த்துக்கிட்டு இருக்காதுன்னு. இன்னைக்கு தர்மம் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் யாரை தலைவி என்று பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தாங்களோ, யாரை முதல்வராக்கணும்னு துடிச்சாங்களோ அந்த தலைக்கு தர்மம் இன்னைக்கு கொடுத்துருக்குது அடி. இந்த அம்மாவுக்கு வால் பிடித்த இந்த வால் ஏந்தி பிடித்து கொண்டு வால் பிடித்த இந்த வாளுக்கெல்லாம் இனிமேதான் இருக்குது பாருங்க, வெயிட் அண்ட் see. உங்களுக்கெல்லாம் மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டாங்களா? அம்மாவுக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த அம்மாவை அந்த 75 நாட்கள் அப்படியே அப்போலோ ஹாஸ்பிட்டல் வச்சப்பெல்லாம் வாயை மூடிக்கிட்டு எல்லாம் மௌன ராகம் பண்ணீங்களே, மௌன கீதம் பண்ணீங்களே. நீங்களாம் உண்மையான அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தமா? அன்னைக்கு அம்மாவை அப்போலோ ஹாஸ்பிட்டல் இப்படி வச்சாங்களே. இன்னைக்கு ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டலோட இது இந்த தீபா பேரவையில் போய் ஒரு டாக்டர் பேசுகிறாங்க. அன்னைக்கு சேர்க்கப்பட்ட அவர்கள் பேசுகிறார், நான் பேசவில்லை. ஆஸ்பத்திரியில் வந்து அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவே பல்ஸ் இல்லாமல் ஆல்மோஸ்ட் அந்த நிலையில தான் சேர்த்தாங்க அப்படின்னு சொன்னாங்களே. ஏன் யாரும் பதில் பேச மாட்டேங்கிறீங்க? அந்த 75 நாள் மர்மத்தை பற்றி யாரையும் நீங்களாம் வாயை திறக்கல. அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தம் ஏன் உங்களுக்கெல்லாம் கொதிக்கவில்லை? ரத்தம் நீங்கெல்லாம் ஏன் கொடுக்கவில்லை சத்தம்? ஏன் யார் மீது நீங்கள் சொல்ல மறுத்தீர்கள் குத்தம்? அப்ப பதவி, ஆட்சிக்கு மட்டும்தான் பயம், பதவி வேணும். அந்த பதவி வாங்கி கொடுத்தது அம்மா. தலைவி உனக்கா உயிரையும் கொடுப்பேன். அம்மாவோட உயிர் இருக்குதா இல்லையா? 75 நாள் யாரு கண்ணிலையும் காட்டலைய? ஏன் காட்டல? கொதிக்க முடியலையா? குரல் கொடுக்க முடியலையா? அன்னைக்கெல்லாம் எங்க பதவியில் இருந்தவங்களா? அதிமுக பதவியில் இருந்தவங்களாம் அப்ப ஒரு தலைவன் தலைவி அப்படின்னு சொன்னாக்கா ஒரு கலை உலகத்தில் இருந்து கௌதமி கொடுக்குறாங்க பேட்டி, கதறி கொடுக்க வேண்டாம் அதிமுக பேட்டி. எதுக்கு கட்டினீங்க கரை வேட்டி? இன்னைக்கு நான் கேட்கிறேன், சசிகலா அம்மையாருக்கு ஒரு கவுன்சிலர் பதவி கூட அம்மா கொடுக்கல, நீங்க அந்த பதவி கொடுப்பீங்க? அப்பா அம்மாவுடைய ஆத்மாவை மீறின சக்தியா நீங்கெல்லாம்? அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் சசிகலா இந்த மன்னார்குடி கூட்டத்தை, மன்னார்குடி மாஃபியால 13 பேருக்கு ஒரு வீட்டில் கூட சேர்க்காம ஒதுக்கி வச்சாங்களே. அதுக்கு நேர்மாறா நீங்க நடப்பீங்க.
அதை பார்த்துக்கிட்டு அம்மாவோட ஆத்மா கடற்கரையில் தூங்குமா? அம்மாவோட ஆத்மா அங்க துயில் கொள்ளுமா? இல்ல அம்மாவுடைய ஆத்மா அங்க படுத்துக்கிட்டு ஃபைல் பார்க்குமா? மன்னிக்காதி ஆத்மா. யார முதல்வர் ஆக்கிறதுக்கு நீங்க இது பண்ணீங்க? சசிகலா அம்மையார எந்த அடிப்படையில்? அம்மாவோட ஆட்சி காலத்தில் சசிகலா அம்மையாருக்கு அம்மா ஒரு கவுன்சிலர் பதவி கொடுத்துருப்பாங்களா? ஏன் கொடுக்கல? அம்மாவை நல்ல வேலை, அம்மாவை 30 வருஷமா இவங்க தான் இருந்து எல்லாமே காப்பாத்தினாங்களாம். என்ன காப்பாத்தினீங்க? இன்னைக்கு இந்த சொத்து குவிப்பு வழக்கில் கூட இத்தனை பேர் நீங்க ஜெயிலுக்கு போறீங்களே, இந்த அம்மாவுக்கு கெட்ட பேருக்கு வந்தது காரணம் இந்த குடும்பம் தான். கையில் அப்படியே 2 வைர மோதிரம் போட்டு ஆட்டி ஆட்டி காட்டி பேசுறீங்க. எங்க இருந்து வந்தது இந்த வைரம்? அம்மாவிடம் இருந்தது வைராக்கியம், உங்ககிட்ட கையில் தெரியுது வைரம். நான் கேட்கிறேன், அண்ணா ஒரு அந்த அம்மா மாதிரி இவங்க அப்படியே ட்ரெஸ் பண்ணிப்பாங்களாம், அந்த அம்மா மாதிரி மேக்கப் பண்ணிப்பாங்களாம், அம்மா மாதிரி போடுவீங்க கொண்ட. நான் கேட்கிறேன், மத்திய அரசை எதிர்த்து மாநில சுயாட்சின்னு அம்மா மாதிரி போட முடியுமா சண்டை? கர்நாடக அரசை எதிர்த்து காவேரி மேலாண்மை வேணும், காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை நிறைவேற்றிய தீரணும் அப்படின்னு அந்த அம்மா சுயமரியாதையோட போராடினாங்களே, கர்நாடகாவோட போட்டாங்களே சண்டை. போட முடியுமா அம்மா மாதிரி நீ சண்டை? அம்மா மாதிரி போட்டு பார்க்குறீங்களா கொண்ட? கலைஞருடைய ஆட்சி காலத்தில் சட்டசபையில் அந்த அம்மாவை பாஞ்சாலியாக்கி, துரைமுருகனை துச்சாதனன் ஆக்கி, கலைஞரை துரியோதனன் ஆக்கி மானபங்கப்படுத்த நினைத்த போது தலைவிரி கோலமாக அந்த தாய் போராடினாரே. அன்னைக்கு அந்த அம்மா கலைஞரோட ஆட்சியை எதிர்த்து போட்டாங்கள சண்டை. அம்மா மாதிரி போடுறீங்களா கொண்ட? அதை மாதிரி போட முடியுமா சண்டை? 30 வருஷமா அம்மாவை பத்தி இவங்க காப்பையா? அன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் இன்னைக்கு வாய்க்கிடியே பேசக்கூடிய சின்னம்மா அன்னைக்கு பேச வேண்டியதானே? இன்னைக்கு ஆட்சி அம்மா மறைந்து விட்டார் என்றும் பேசுறீங்க. என்னம்மா அன்னைக்கு பேச வேண்டியதானே? இன்னொன்னு சசிகலா அம்மையார் சொன்னாங்க, அதே குற்றச்சாட்டு சொன்ன. அதாவது சசிகலா அம்மையார் சொல்றாங்க, ஸ்டாலினோட பன்னீர்செல்வம் சிரிச்சு பேசிட்டாரா? அஜிஷோ இவங்களுக்கு அப்படியே தாங்க முடியலையா, படுத்தா தூங்க முடியலையா? அண்ணா திமுகவுக்கு இப்படி ஒரு நிலைமை. ஏங்க திமுக ஆட்சியில் உங்களுடைய கம்பெனிக்கு அந்த சாராய தொழிற்சாலைக்கும் பீர் தொழிற்சாலைக்கும் நீங்க சரக்கு சப்ளை பண்ணீங்களே, அப்ப தெரியலையா? மெடோஸ்க்கு நீங்க தானே அங்கேருந்து அவங்களோட ஆட்சியில் சப்ளை பண்ணீங்க. அதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்க இல்லையா? இவ்வளவுலாம் இதுக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் யாரையுமே அம்மாவை பார்க்க விடல. கலைஞருடைய துணைவியாரும் மனைவியாரும் வந்து அம்மையாரை சந்தித்தார்களே, அதற்கு பிறகுதானே திமுக சத்தம் போட்டு யாருமே பேசல. அதோட மர்மம் என்ன? அதெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஆனா நான் யோசிப்பேன், இந்த கேள்வியில நான் கேட்பேன்ல. அந்த அம்மாவோட நலம் விரும்பி அந்த அம்மாவுக்கு எவ்வளவு ஆலோசனைகளை தெரிவித்தவன் நான் என்னைக்கா அதை சொல்லியிருக்கிறேன்னா? ஆனா அந்த அம்மாவை கொஞ்சம் கூட நெருங்க விடாம அந்த அம்மாட்ட இருந்து என்னை தடுத்தது எந்த சக்தி? இந்த சக்தி, இந்த மன்னார்குடி மாஃபியா, இந்த மன்னார்குடி கூட்டம். தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், பின்பு தர்மமே வெல்லும். இந்த மன்னார்குடி கூட்டத்தை எதிர்த்து இவ்வளவு தர்மத்துக்காக குரல் கொடுக்கணும் தான் கொடுத்தேன். எனக்கெல்லாம் நீங்க யாரும் எந்த கிரெடிட்டும், எனக்கு பாராட்டு பத்திரமும் தர வேணாம், எந்த நீங்க எதையுமே எதிர்பார்க்கல. தர்மத்துக்காக குரல் கொடுத்துருக்கேன், நியாயத்துக்காக குரல் கொடுத்துருக்கேன். சட்டசபையில் அம்மாவோட சேலை பிடிச்சி இழுத்தாக்கா அன்னை குரல் கொடுத்தது நியாயத்துக்காக தான். இவ்வளோலாம் கேட்குறேங்க. இன்னைக்கு பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவுன்னு துரைமுருகனை விட்டு பேச விட்டுட்டு இன்னைக்கு நாங்கள் யாருக்கும் ஆதரவு தரமாட்டோம் என்று ஸ்டாலின் சொல்ல என்ன அர்த்தம்? அப்ப தேரை இழுத்து தெருவில் விடுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கேட்கிறேன், இன்னைக்கு சொல்றேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அம்மாவின் மறைவுக்கு பிறகு யாராவது எந்த கிளைக்கழகம் கிடைக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போய் போக மாட்டாங்க. அதிமுக தொண்டர்கள் விவரமாக இருக்காங்க. தொண்டர்கள் பாவம், அப்பாவிகள். அந்த தொண்டர்களை யார் வழிநடத்த போறா? கூவத்தூர்ல அத்தனை பேரும் கூடி நின்றுகிட்டு இருந்து எந்த கொள்கைக்காக நீங்க சசிகலா அம்மையாருக்கு கொடி பிடிக்கிறீங்க? மக்களுக்கு தெரியாதா? சசிகலா அம்மையாரின் கொள்கையா? எதுக்கு கொடி பிடிக்கிறீங்க? சசிகலா அம்மையாருக்கு பல்லாக்கு தூக்குறீங்க, எதுக்கு தெரியாதா? சசிகலா அம்மாவுக்கு எல்லாரும் சப்பகட்டு கட்டுறீங்க, எதுக்கு தெரியாதா? கொள்கையா, லட்சியமா, கோட்பாடா?
என்ன அவர் கட்சிக்காக போராடிட்டாரு? அத்தனை கட்சியில யாருக்கும் பல பேர் இருக்கு, பல பேருக்கு வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆப்பு. இதான உண்மை. பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு கூட அதிமுக கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லையே. மனசாட்சி இருக்கிறதா இல்லை என்று கேட்டேனே உண்மை. ஆனா ஒண்ணுங்க, இப்ப சசிகலாவுக்கு ஏற்பட்டிருக்க முடிவு ஒன்லி த டீசர். இனிமேதான் ட்ரெய்லர் இருக்கு, இனிமேதான் மெயின் பிக்சர் இருக்கு. தலைக்கு கொடுத்துருக்கான் கடவுள் அடி. இப்ப அந்த தலைக்கு வால் பிடிச்ச இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இன்னுமே தான் இருக்குது, இன்னுமே தான் இருக்குது. ஒரு ஆன்மீகவாதியா இதை சொல்றேன். வெயிட் அண்ட் see. மக்கள் மன்றத்தில் இன்னைக்கு நின்று கேட்கிறேன், இந்தியாவிலேயே கேவலமா இருக்கு. இந்தியாவிலேயே ஒரு முதல்வரை கொண்டு போய் ஒரு தீபா பேரவையில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் சொல்றாங்க அந்த அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்த போய் பல்ஸே கிடையாதுன்னு. என்ன ஏன் நாடுது? சிரிப்பா இருக்கு எனக்கு. 75 நாள் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காங்க. அம்மா எழுந்தாங்க, அம்மா உக்காந்தாங்க, அம்மா நடந்தாங்க, அம்மா கை எடுத்து போட்டாங்க, அம்மா கை நாட்டு வச்சாங்க. ஏன் ஏன் ஒரே ஒரு ஃபுட்டேஜ் போடுங்க. நான் அதான் கேட்டேன். மக்கள் பண்ணுவாங்க பைட்டு, மக்கள் பண்றாங்க ஃபைட்டு, ஏன் போட முடியல ஒரே ஒரு பைட்டு? மற்றதுக்கெல்லாம் மட்டும் கேமரா தூக்கிட்டு வந்து ஒரு பைட் கொடுங்கன்னு கேட்குறீங்க, இதை ஏன் கேட்க முடியல? கேட்கணும் சார், மீடியான்னா கேட்கணும். ஏன் கேட்கல? 75 நாள் சும்மாவா? அம்மா செத்து 60 நாள். அதிமுக அத்தனை பேருக்கும் கேள்வி, சரமாரியான கேள்வி. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இத்தனை நாள்? அதிமுகவோட அவைத்தலைவராக இருக்கட்டும், பொன்னையனா இருக்கட்டும், எல்லாருக்கும் சேர்த்து சகட்டி மேனிக்கு கேளுங்களேன். அங்க இருக்கிறாங்க, திடீர்னு இங்க ஓடுறாங்க. என்னையா எல்லாத்துக்கும் நீங்க எல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு மக்கள்கிட்ட சர்க்கஸ் காட்டுமோ காட்டுங்க, வேடிக்கை காட்டுமோ காட்டுங்க.